பிரம்மாண்டமான ஒரு கழுகு. அந்த கழுகு என்ன பண்ணிட்டு, நாம ரொம்ப நாளா ஆகாரம் இல்லாமல் பசியோடு இருக்கும், நமக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு, இத்தனை குரங்குகள் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கேன்னு அந்த கழுகு பார்த்தா பிரம்மாண்டமான கழுகு வருது. கழுகை பார்த்து வானரங்கள்லாம் பயப்படுறது. ஐயோ, நாம இப்படி அநியாயமா போயிட போறோம். ஜட்டாயு மகாராஜராவது ராமனுக்கு கைங்கரியம் செய்து சீதையை மீட்பதற்காக ராவணனிடத்தில் போரிட்டு மாண்டார். ஆனால் நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கூட கிடைக்காது போலிருக்கிறதே. இப்படி அநியாயமாக இந்த கழுகு கையாலே நாம் இறக்க போகிறோமே என்று வானரங்கள்லாம் அலறின. அப்ப அந்த சாப்பிட வந்த கழுகு நின்றது. என்னது, என் தம்பி செத்து போயிட்டானா அப்படின்னு. தன் சகோதரன் இழந்ததை கேட்ட உடனே, ஜட்டாயு இறந்ததை கேட்ட உடனே சம்பாதின கழுகு சகோதரனுக்கு தர்ப்பணம் பண்றது, ஈமக்கிரியைகள் பண்றது. பாருங்க, ஒரு குரங்கு வாலியினுடைய சரித்திரத்துல பார்த்தோம், வாலிக்கு நடக்க வர வேண்டியதான ஈமக்கிரியைகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பித்திருக்களுக்கு நாம பண்ண வேண்டியதான காரியத்தை நம்ம விடாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்பாதி, எல்லீரும் அவ்வி ராமநாமமே சொல்லுவீர். எல்லாரும் ராமா ராமா ராமான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் ராமா ராமா ராமான்ற எல்லா குரங்கும் சொல்லச்சே அந்த சம்பாதிக்கு சிறகுகள் முளைக்கின்றன. இதான் ராமநாமத்துடைய பிரபாவம். இழந்த பலத்தை அவன் மீண்டும் பெறுகிறான். அப்ப சம்பாதி சொன்னான், என்னுடைய மகன் சுபார்ஸ்வன் சொன்னான், அவன் ஆகாரத்தை தேடி போகச்சே ஆகாயத்துல ஒருத்தன் ஒரு பெண்ணை கடத்திட்டு போனான். இவன் தனக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு சண்டை போட போச்சு. அவன் கையை கூப்பி சேவிச்சு என்னை விட்டுடுன்னா, தன்னை பார்த்து ஒருத்தன் கையை கூப்பினோடனே அவனை விட்டுடணும் இல்லையோ, அதனால சுபார்ஷன் விட்டுட்டான். எனக்கு தெரியறது இவன் சாட்சாத் ராவணனாத்தான் இருக்கணும், அவன் சீத்தையத்தான் தூக்கிட்டு போயிருக்கான் போல இருக்குன்னு. கழுகு பார்வை, ஈகிள் வியூ, அந்த கழுகு பார்வையில பார்க்கும் பொழுது தென் திசையில லங்கைக்குள்ள அசோகவனத்தில் சீதாதேவி சிறைப்பட்டிருப்பதை சம்பாதி சொல்லுகிறார். ஆகினாலே ஹனுமான், நீ மட்டும்தான் இந்த காரியத்தை சாதிப்பதற்கு வல்லமை பெற்றவன் அப்படின்னு ஹனுமான் கையை கூப்பினார். உங்களுடைய அனுகிரக விசேஷம், ராமபிரானுடைய அனுகிரகமும் இருக்கும் பொழுது அவை இரண்டும் எனக்கு சிறகுகள் போல, நான் கருடனை போல ஆகாயத்தில் பறந்து சென்று லங்கைக்கு சென்று பிராட்டியை பார்த்து வருவேன் என்று ஆஞ்சநேயர் தோள் தட்டி ஆர்ப்பரித்து அங்கு இருக்கக்கூடிய மகேந்திர மலையின் மீது ஏறி லங்கையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்.